கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல சார். இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருந்த சீன் வந்து கொஞ்சம் அது திணிச்சிருக்க மாதிரி தோணுச்சு. எனக்கு அது மாதிரி ஒரு 7-8 பேர் வந்துச்சு. அது என்னன்னா அந்த நேரத்துல நான் என்ன இன்டென்ஷன்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, காளி வெங்கட்டோடைய பொண்ணு கேரக்டர் வந்து ஒருவேளை அது கனா கௌசல்யாவோட ரோலோன்னு எனக்கு தோணுச்சு. இருக்குது. அதாவது யூனிவர்ஸ் மாதிரி போல அந்த கௌசல்யாவோட கிரிக்கெட் முடிஞ்சிட தேவையில்ல, அதுக்கப்புறம் அகிலாவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் அது. ஹீரோ நமக்காக பேசுறதுக்கும் நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க பிரதிபலிக்கிறாங்கல்ல, அவங்க கேள்வி கேட்கும்போது நம்மளே கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த எஸ்சி டயலாகை வந்து ஹரிஷ் கல்யாண் பேசியிருந்தா அது தெரில, இவ்வளோ இம்பேக்டாக இருக்குமா எனக்கு தெரியல. அதை பாலசரவணன் பேசும்போது நான் கேட்ட மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்தவொடனே லவ் பண்ணிட்டாங்க, 2 பேரும் பார்த்தாங்க, உடனே லவ் நடந்துச்சு. ஓகே, சினிமேட்டிக்காக அப்படி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை என் முன்னாடியில் என்னை வந்து ஒரே நாள் அன்னைக்கு என்னையவே பாருங்க, ஒரு நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த 6ஆம் மாதம் இதாகிடுச்சு. அதெல்லாம் நடக்குங்க. ஒளிஞ்சு கேரக்டர் மட்டும்தான் அதில் பிடிக்குது. குடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கேரக்டர் போதும்னு நீங்கள் முடிவு பண்ணது இன்டென்ஷனாக பண்ணுங்க. அது இன்டென்ஷன். என்னன்னா நானும் குடியால் பாதிக்கப்பட்டவன். அதாவது என் குடும்பம் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். குடிச்சிட்டு வந்தால் அன்றைக்கி என் வீடு இருக்குல்ல, இதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி இருக்காதோ, இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போதோ என் குடும்பம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நான் வந்து பயங்கரமாக அது ஒரு ட்ராமாக்குள்ளே போன ஒரு ஆள் நான். ஹாய் சார். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டிங்லேயும் சரி கான்வர்சேஷனாக இருந்தது, சீன்ஸ்லேயுமே எதுவுமே வலிஞ்சு திணிச்ச மாதிரி இல்லை. அதே சமயம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல சார், அந்த சீன் மட்டும் எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஏன்னா டிஎஸ்கே வந்து கேஸ்ட்டை தாண்டி திறமை அப்படின்னு எடுக்கும்போதே அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற டயலாகும் வந்துடுது. அப்படியே விட்டுட்டு கூட இது வந்து நீங்கள் எப்படி எடுக்குன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, அதான் பசங்க உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு கூட இருந்திருக்கலாம்ல சார். இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருந்த சீன் வந்து கொஞ்சம் அது திணிச்சிருக்க மாதிரி தோணுச்சு. எனக்கு அது மாதிரி ஒரு 7-8 பேர் வந்துச்சு, நிறைய டிரெக்டர்ஸ்கிட்ட இருந்து வந்துச்சு. அது என்னன்னா அந்த நேரத்தில் நான் என்ன இன்டென்ஷனில் எழுதியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் அன்புன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அன்பு வந்து வெங்கடேஷ்ட தோக்குறதுல உடன்பாடு கிடையாது. அதாவது திறமை விஷயத்தில் அன்பு வெங்கடேஷ்கிட்ட தோக்குறது இது நடக்கும், ரியலில் நடக்கும். ஆனால் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். அந்த கதையில் அன்பு வந்து வெங்கடேஷ்ட தோக்குறத என்னால் ஏற்றுக்க முடியலை, ஆனால் விட்டு கொடுக்குறத என்னால் ஏற்றுக்க முடியுது. அந்த ஒரு காரணம் தான் இது கண்டிப்பாக டிபேட் தான். இது நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு நிறைய கருத்துக்கள் வந்து அந்த இடத்துல அந்த பசங்களோட திறமை திரும்ப. ஆமாம், ஏதோ அவன் தான் 4 வரைக்கும் 40 அடிக்கிறானே, அவனுக்கு ஏன் விட்டு இது அதான் சொல்கிறான். அவன் ஜெயிச்சது கதை கிடையாது, நான் அன்பு வச்சு தானே இந்த கதையை ஆரம்பித்தேன். அன்பு என்னவா இருக்கான் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஹீரோக்காக நீ ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிட்டியா? எந்த ஹீரோவும் சரி ப்ரொடக்ஷனும் சரி அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட யாருமே அவங்க எதுவுமே சொல்லலை. எல்லாமே முழுக்க இருந்து நான் அன்புன்னு ஒருத்தனை பஸ்ஸில் ஏற்றுறேன், அவன் போகிறான் ஆர்வமாக, அவன் பர்செப்ஷனில் இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். அவன் இல்லை வெங்கடேஷ் தான் தோத்துட்டாங்கிற ஒரு எண்டு இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு டைஜஸ்ட் பண்ணலை. ஒரு ரைட்டராக எனக்கு அது டைஜஸ்ட் ஆகலை. அந்த மேபி அது எழுதுன அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லும் பொழுது இதை அடுத்த படத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம். அதுதான் ரீசன், மெயின் ரீசன். அதே மாதிரி அன்பு ஜெயிச்சிருந்தா அந்த டீமில் மாற்றம் வந்திருக்கும். அதே வெங்கடேஷ் ஒருத்தன் அவன் ஜெயிச்சு தான் நினச்சான்னா அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். விட்டு கொடுத்து அவ்வளோதானே, அவனை நீ மாறணும், அவ்வளோதானே, மாறிட்டு போ. இப்போ அன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஈகோவுக்கு தினேஷ் இருப்பாப்பில், இன்செக்யூருக்கு இவர் டிஎஸ்கே வச்சுருக்கேன். இப்போ என்ன ஈகோ, உனக்கு என் மேலே ஈகோ, நீ பெரியால நான் பெரியால, நீ தான் பெரியாள், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல வச்சிடுறேன், மன்னிச்சுட்டு அப்படின்னு. இப்போ என்ன, நீ ஜெயிச்சா நீ எனக்கு இதாகிடுவியா, ஓகேவா, ஒத்துக்கிறியா, சரி ஓகே நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் பெரிய ஆள், அவ்வளோதானே, சமமாயிட்டமா, போகலாமா அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். மேபி அது என்னுடைய பர்செப்ஷனாக இருக்கும் போது போல். பட் நான் எடுத்துக்கிறேன், அது நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரைட்டர் சைட்லேருந்து அது நிறைய வந்துச்சு. அது வரைக்கும் உன் படம் ஒன்றா இருக்குது, அந்த இடத்துல இருக்கும்போது நான் அதான் என்னுடைய இது ஒன்று தான், அன்பு தோக்கிறத நான் விரும்பலை. அதனால் வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். சார், எனக்கு இப்போ நம்ம ரீசன்ட் மூவிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஒரு டேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து அடுத்த மூவியில் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த யூனிவர்ஸ் அந்த கான்செப்டில் வராங்க. பட் எனக்கு இந்த படத்தில் ஒன்று தோணுச்சு, அது நீங்கள் தெரிஞ்சு அப்படி வச்சிங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்லும்போது எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க, அவங்களால அங்கே ஒன்று நடந்துச்சுன்னு. எனக்கு ஆனால் காளி வெங்கட்டோடைய பொண்ணு கேரக்டர் வந்து அந்த கதைக்கு அவங்க அந்த இடத்துல தேவைப்படலை. பட் நீங்கள் அந்த இடத்துல அவங்கள ஒரு விஷயமா யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது நல்லா தான் முடிஞ்சிருந்துச்சு. ஒருவேளை அது கனா கௌசல்யாவோட ரோலோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கனால வந்து அவங்க என் அப்பாவோட முகத்தில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா தான் அவங்கள அப்பாக்காக விளையாட ஆரம்பித்து ட்ரைனிங் போய் அவங்க சொல்லும் போதுமே கனால ஒரு டைலாக்ல வரும், நான் வந்து சின்ன வயசில் அந்த அண்ணாங்க கூட தான் விளையாண்டேன், அந்த அண்ணாங்க தான் என்ன இது பண்ணாங்கன்னு. இதில் நீங்கள் அப்படி எதுவும் யோசிச்சு வச்சிங்களா அவங்களோட கேரக்டர்? அது எப்படி இருக்கு? அதாவது யூனிவர்ஸ் மாதிரி போல அந்த கௌசல்யாவோட கிரிக்கெட் முடிஞ்சிட தேவையில்லை, அதுக்கப்புறம் அகிலாவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் அது.
இப்போ எவ்வளோ நாளைக்கு கௌசல்யா மட்டுமே விளையாண்டுட்டு இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல, அகிலாவும் விளையாடலாம். இன்னொன்று, பெண்கள் வந்து இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டா யார் கூட விளையாட முடியும்? இன்னொன்று, ஆம்பளைங்களோட விளையாண்ட என்ன தப்பு? எனக்கு விளையாட தெரியும், உனக்கும் விளையாட தெரியும், அப்புறம் என்ன விளையாடுவோம், அவ்வளோதானே. ஸோ அதனால் இதை நார்மலைஸ் பண்ணணும், இதை க்ளோரிஃபை பண்ணிட வேண்டாம். பயத்தில் தான் நான் கம்மி பண்ணலைன்னா இன்னும் 4 பொண்ணுங்களை கூட விளையாட வச்சிருப்பேன். 11 பேர் எடுக்கிறேன், நான் ஒரு பொண்ணு மட்டும் ஏன் ஆட் பண்ணணும், இன்னும் 2 பொண்ணை கூட நான் வச்சிருந்திருப்பேன். எடுத்தோடனே அவளை போய் டைஜஸ்ட் பண்ண திடீர்னு அது வந்து துருத்திக்கிட்டு இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயத்தில் நான் அப்படி பண்ணினேன். ரீசன் அதுதான். கௌசல் ஆரம்பித்தாங்க, அகிலா தொடர்றாங்க, இப்போ இன்னொரு படம் பண்ணல, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இன்னும் 2 பேர் கூட வருவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுன்னு ஆயிடுச்சு, கிரவுண்டுன்னு ஆயிடுச்சு, அங்கே யார் திறமை இருந்தால் இறங்க வேண்டியதான். அது ஜென்டராக இருந்தால் என்ன, யாராக இருந்தானே அப்படிங்கிற ஒரு மெயின். கனாவுக்காக நான் பண்ண ஒன்றே அந்த சாங்கை யூஸ் பண்ணது. அவங்க 2 பேரும் இது பண்ணி, ஏன்னா சுச்சுவேஷன் அது அப்பா பொண்ணுங்க வரும்பொழுது அதை நான் யூஸ் பண்ணேன். சார் வணக்கம் சார். எனக்கு படம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தெரியும். உங்களோட டீமில் இருந்தவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், அவர் மூலயமா ஃபாலோ பண்ணிட்டு தான். அவரும் தமிழரசன் தான். என் பேரும் தமிழரசன். அதனாலே படம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது எனக்கு. சார் என்கிட்ட கேட்க சொன்னாங்க, கேள்வி ரெடி பண்ண சொன்னாங்க. எனக்கு கேள்வியை விட நிறைய ரசித்து பார்த்தது தான் சொல்கிறதுக்கு இருந்தது. அப்படியும் தேடி பிடிச்சி வலுக்கட்டாயமாக 2 கேள்வி க்ரியேட் பண்ணிட்டேன். சார் முதல் கேள்வி என்னென்னா, கிரிக்கெட் பேட் இருக்குல்ல சார், அந்த பேட்டில் அடிக்கும் போதெல்லாம் படத்தில் ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அது எந்த கிரிக்கெட் படத்துலையும் அந்த மாதிரி சவுண்டு நான் பார்த்ததில்ல. அந்த சவுண்ட் வந்துட்டு மேட்ச் பரபரப்பாக நடக்கும்பொழுது ரொம்ப டென்ஷனை க்ரியேட் பண்ணுச்சு. அந்த ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக வச்சுருந்தது. அந்த சவுண்டை இப்படி வைக்கலான்னு முடிவு பண்ணது எப்படி நடந்தது? நான் இல்லை, அது முடிவு பண்ணது என் அசிஸ்டண்ட்டு விஜய்னு ஒரு பையன். ஓகே சார். ரீல்ஸில் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர் பந்துக்கு லப்பர் பால் விடும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. அதுக்கு ப்ராப்பராக ஃபாலி எடுத்து என்ன சவுண்டு வருமோ அதுதான் வச்சோம். ஏன்னா எனக்கு தேவைப்படலை. கார்க் பாலுக்கு என்னென்னா, அடிக்கிறது தலையில், அதாவது அந்த பையன் அடிக்கிறது ஆடியன்ஸுக்கு மண்டையை ஒரு பயத்தை உண்டாகணும். இன்னொன்று, கெத்து அடிக்கும்போது நல்ல ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட் வரணுங்கும்போது நான் இது பத்தலை. ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஃபாலி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஒர்க் ஆகலை. அது அந்த எஃபெக்ட் கொடுக்க மாட்டுது. சினிமாவும் கொஞ்சம் வரணும்ல, அந்த ஹை கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. அப்போது என் அசிஸ்டண்ட் அந்த பையன் தான் வந்து ரீல்ஸ், அந்த தோனி ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதில் கேட்கும்போது சவுண்ட் நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு ட்ரிங் அந்த மாதிரி வரும். ஸோ அவன் வந்து எனக்கு அதை காமிச்சானா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். அப்புறம் தாராளமாக பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய இன்புட் அது. அதே மாதிரி அகிலா அடிக்கும் பொழுதும் அந்த ஷார்ட் டிவிஷனுமே மூஞ்சில் வந்து பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப செலிப்ரேஷனாக தான் படம் போச்சு. எனக்கு கில்லி ரொம்ப பிடிக்கும். கில்லி மாதிரி ஒரு படம் அதுக்கப்புறம் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. கிளைமேக்ஸில் நம்ம ஹரிஷ் கல்யாண் மேட்ச்சில் பாதியில் வந்து கலந்துக்கிறதுமே எனக்கு கில்லியை ஞாபகப்படுத்துச்சு. ஒரு ரைட்டராக இந்த படத்தில் இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எழுதுறதுல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சீன் ஏதாவது இருக்கா சார்? இருக்குது. ஆக்சுவலாக கிரிக்கெட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. லென்த்தாகவும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன டைமுக்குள்ளேயும் முடிக்கணும், அதுக்குள்ளே இம்பேக்டும் வந்தாகணும் அப்படி இருந்துச்சு. பட் எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் இருந்ததுன்னா, அந்த பொண்ணு பார்க்க போவாங்க. அதாவது காளி அண்ணன் கூட போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி போகும்போது அந்த வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அந்த சீனில் நிறைய எமோஷன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அது வந்து சீன் காமெடியாக ஆரம்பிக்கும். எப்படின்னா, காளி அண்ணன் நான் வந்துட்டேன்ல, வா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த வீட்டில் பொண்ணு அங்கே காமெடியில் ஆரம்பிக்கும். தினேஷ் அண்ணன் வந்து ஒரு மாதிரி கில்ட்டுக்கு போயிடுவாப்புல, ஏமாமா கூப்பிட்டு வந்தால் இப்போ எப்படியும் மூஞ்சில் முழிக்கணும். அந்த பொண்ணு அங்கே எமோஷனாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அவர் வந்து நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவார் இல்லைங்களா. அப்போ வந்து எந்த ஒரு டயலாகுமே இல்லாமல் 3 பேர், இவங்க சஞ்சனா, தினேஷ் அண்ணன், ஹரிஷ் கல்யாண் 3 பேருக்கும் வெறும் பார்வை மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னை ஏமாற்றிட்டேன்னு அந்த பொண்ணு என்ன நினைக்கும், ஐயோ ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிறான், நான் இப்படி புடவையில் நிற்கிறேன்னு. அந்த பொண்ணுக்கு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கலாம், மேபி அந்த சீனில் என்ன தோணும், நான் எனக்காக அதை பண்ண மாட்டேன், எல்லாம் அவ்வளோலாம் பேசிட்டு கடைசியாக நீ வந்து இப்போ பொண்ணு புடவை கட்டிட்டு நின்று, என்னதான் இருந்தாலும் நீ புடவை கட்டி நின்றுருக்கக்கூடாதுல்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும், நிறுத்தியிருக்கணும். ஆனால் அப்பாவும் முக்கியங்கிறனால அப்பாவுக்காக அதுவும் பண்ணிடுச்சு. இது என்னென்னா எல்லாமே ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான். இப்போ நினச்சிருந்தா அது வந்து தினேஷை வந்து நான் கட்ட முடியாது போடா அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்பயுமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவோம் நம்ம, நான் கட்டிட்டு நிற்கிறேன் அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னமும் நம்ம அதுக்குள்ளே தள்ளுவோம். ஜென்சன் திவாகர்ட்ட இவர் புலம்புவார், எனக்காக நிற்குதுடா அது. அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது டைரக்ஷனாகவும் சரி, ஏன்னா அது சரியாக கன்வே ஆகுதான்னு ஒன்று இருக்கும். யாரை பார்க்குறா, யாருக்கு என்ன எமோஷன்ஸ் வரப்போகுது. அந்த சீனோட இன்னொன்று வந்து இன்னொரு இடத்துல சொல்ல வேற போகிறேன். ஹரிஷ் கல்யாண் போகும்போது சொல்லுவார், நான் உன்னை பாவமாக தான் பார்த்துட்டு போனேன், நான் கோவமாக, நீ வந்து எனக்கு என் மேலே கோவமாக இருக்கிறனால அப்படி நினைக்கிறேன், நான் உன்னை பாவமாக பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிற. ஸோ அவங்க பாவமாக பார்த்துட்டு போனேன்னு சொல்கிறப்போ ஆடியன்ஸுக்கு அது கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ இந்த இடம் வந்து மட்டும் எனக்கு ரைட்டிங்காகவும் சரி, முக்கியமாக ஸ்டேஜிங்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த இடம். கொட்டுக்காளியோட ஏடி அவர். அப்படிங்களா? அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அந்த புடவை கட்டிட்டு நிற்கிறதுக்கு, அதுவே வந்துட்டு
சாங்கில் காட்டியிருப்பீங்கல்ல, வேற ஒரு பையன் பொண்ணு பார்க்க வந்திருப்பான், கேஷுவலாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம், அதுவுமே நல்லா இருந்தது. ஆமாம், அப்போல்லாம் வந்து அவங்க ஜாலியாக வெறுப்பேற்றுறது தான் அது எல்லாமே. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் அப்படியே என்னென்னா எடுத்தோடனே நோலாம் சொல்ல முடியாது. இது அவங்களே கலந்துக்கிட்டோம், இல்லை என்னைக்கு நம்ம டிசிஷன் எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக வெயிட் பண்ணுறது. அங்கே அப்படி எதுவும் நடக்கலை, இங்கே அப்படி நடந்துருச்சு, தட்டை தள்ளி விட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டுருச்சு. தேங்க்யூ சார். நெஞ்சுக்கு நீதி டைம்ல இருந்தே உங்கள் பேர் லைக் அவார்ட்ஸ் அப்போல்லாம் பார்த்துருக்கேன். அப்போது வந்து சும்மா ட்விட்டரில் டேக்லாம் பண்ணுவாங்க. அப்போ பார்க்குறப்போ உங்களோட பயோவில் வந்து கொத்தனார் மகன் இருக்கும். சம்வேர் நமக்கு வந்து ஒரு பேர் பார்க்குறப்போ டக்குன்னு ஒரு சம்திங் ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு ஃபீல் வரும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அந்த ராஜா தானா அது தேவா என்னென்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு சினிமா மாதிரியான இதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இல்லை சச்சின், இப்போ தோனி, இப்படி தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் தேவா, ஷேவாக், விஜயகாந்த், கங்குலியோட கேப்டன் வைங்களேன், எல்லாத்துக்கும் பாப்புலரான ஃபேஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களோட ஃபேஸஸ் எல்லாம் வந்து இன்னுமே பாப்புலரைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சு வச்சதாகவே இருக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் பாண்டியா வரைக்குமே சில இடங்களில் ஃபேஸ் ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அப்போது இவங்க எல்லாமே வந்து செகண்டரி லெவல் தான் இருந்தாங்க, ஆனால் இவங்க எல்லாமே ஒர்த் மென்ஷனிங் அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்டில் நிறைய இடங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரைமரி கேரக்டர்ஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தாண்டி கர்ணன் ஜானகியோட ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ரேமுக்கு வர ஒரு கேரக்டர். ஆனால் அவங்களுக்கு ஒரு கேரக்டராக இருக்குது, அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த கனெக்ட் அப்படின்ட்டு ஒரு 3rd லெவல் இருக்கிற நபர்கள், 2nd லெவல் இருக்கிற நபர்கள் கூட ஒரு முக்கியமான விஷயத்தில் நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும் அப்படிங்கிறக்காகவே பிளான் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரியான நபர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? காளி அண்ணன், தினேஷ் அண்ணன், அன்பு கிடையாது. அன்பு வந்து நிறைய பேரோட மிக்ஸு, நிறைய பேருடைய கிரிக்கெட்டுக்கு நான், இந்த ஃபஸ்ட்டு பஸ் ஏறி போனது நான், அந்த ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்கப்படுறது ஒரு பையன், என் கூட இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறம் லவ்வுக்கெலாம் வந்து வேறு அந்த அன்னி மேட்ரு, அந்த இது எல்லாமே எக்ஸ் மேட்ரு, அது எல்லாமே அது சும்மா கிண்டலுக்கு. எப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் இருப்போம், புதுசாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 2 நாள் ஒரு பொண்ணு சைட்டிஸ் ஜாலியாக இது பண்ணிட்டே இருப்போம். அன்றைக்கி நைட்டு தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா சித்தப்பா முறை வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் கதை அத்தோடு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சின்ன ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற அந்த ஒன்று. அசோதை கேரக்டருக்கு தான் சொன்னேன். அசோதைக்கு பேர் வந்து ஒருத்தவங்க எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க. உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸில் எங்கள் ஊரில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அது எல்லாத்தையும் புரியதில்லை. சஞ்சனா வந்து ஊரில் அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உனக்கு வேணுங்கிறத நீ வாயை திறந்து கேட்டுருங்கிறது ஒரு இதுவும் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் கேட்கவும் மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கீதா கைலாசம் கேரக்டர், அந்த சீக்வன்ஸு, அந்த சீனு, மாமியார் மருமக சீனு இயல்பாக நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு, நடந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வச்ச சீன் அது. அது வந்து இயல்பான சீன் கிடையாது, அது வந்து என்னுடைய விஷ். அது அந்த மாதிரி அந்த சீனு. பட் சஞ்சனா கேரக்டரில் என்னென்னா, இதை நம்ம எவ்வளோ இயல்பாக காமிக்கிறோமோ அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு உனக்கு இது, நான் காதலுக்கு மட்டும் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேணுமோ நீ முதல்ல கேட்கணும். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாதுங்கிற அந்த இது மாதிரி கேட்க தெரியணுங்கிறத ரொம்ப எவ்வளோ நார்மலைஸ் பண்ண முடியும். அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட, உங்கள் அப்பா அம்மா கிட்ட, யாரோ ஒருத்தர் 4 பேர் பேச்சை கேட்குறவங்க அப்பா அம்மா கிட்ட, பெத்த பொண்ணு நம்ம சொன்னாலும் கேட்பாங்க. பட் நம்ம கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுக்கு நீங்கள் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுங்கள், இல்லை என்ன சண்டை போடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு வேணுங்கிறது தெரியப்படுத்திடுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறது தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது தான். லேடி கேரக்டர், ஜென்ஸ் கேரக்டர்னு இல்லாமல் எல்லா கேரக்டராருக்குமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதில் இப்போ லேடி கேரக்டர்ஸை பற்றி பேசிட்டோங்கிறதுனால கேட்குறேன். டிஎஸ்கே, ஈவன் வீரமணிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, காளி வெங்கட், ஜென்சன் திவாகர், பாலசரவணன் ஜென்சன் திவாகருக்கு காளி வெங்கட் 3 பேருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈவன் அந்த அடி வாங்குற பையனுக்கு கூட ஒரு மொமெண்ட் இருக்குது. இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் வரணுங்கிறது நீங்கள் எழுதும் போதே இருந்ததா, அல்லது ஷூட்டிங்கில் ஏதாவது என்ஹான்ஸ் ஆச்சா? எழுதும் போதே இருந்தது சார். ஏன்னா இப்போ வெறும் 2 ஹீரோ மட்டுமே மொமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தால் கடுப்பாயிடுவாங்க, ஒரு மாதிரி இதாகிடுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து, எனக்கு வந்து விக்ரம் படம் பார்க்கும்போது இந்த ஏஜென்ட் டீனா அந்த எலிவேஷன் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த டீனாவோட எது இருக்குல்ல, திடீர்னு டீனா மாதிரி ஒருத்தவங்க வரும்போது அந்த தேட்டர் எரப்ட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அகிலாவும் ஏஜென்ட் டீனாவும் ஒன்று தான். அந்த 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 இது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு வீட்டில் வேலைக்காரங்களாக காட்டுவாங்க, ஒரு 2-3 டைலாக் பேசியிருப்பாங்க. 2 ஹீரோ கையேறு நிலையில் இருக்கும்போது யாரா அந்த டீமை காப்பாற்றுவாங்கும்போது யார் பண்ணால் அந்த சீக்வன்ஸ், ஏன்னா சினிமா தானே பண்ணுறோம், அப்போ யார் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் பண்ணால் இதாக இருக்குங்கும்பொழுது யோசிச்சது ஒரு இது அகிலா மாதிரி வரும். கிட்டத்தட்ட அது ஏஜென்ட் டீனா அந்த ஒரு இதுதான் அந்த அந்த கேரக்டரு. காளி அண்ணன் கேரக்டர் தான். எப்பவுமே நம்ம ஹீரோக்கள் பதில் சொல்கிற, ஹீரோ நமக்காக பேசுகிறதுக்கும் நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க பிரதிபலிக்கிறாங்கல்ல, அவங்க கேள்வி கேட்கும்போது நம்மளே கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த எஸ்சி டயலாகை வந்து ஹரிஷ் கல்யாண் பேசியிருந்தா அது தெரில, இவ்வளோ இம்பேக்டாக இருக்குமா எனக்கு தெரியல. அதை பாலசரவணன் பேசும்பொழுது நான் கேட்ட மாதிரி இருக்கும்.
இல்லை எனக்கு அடி வலிக்கும், எனக்கு வலிக்கும். அதே மாதிரி இப்போ இன்னசென்ஸ்னால் இப்போ காளியான முகத்தில் நார்மலாகவே ஒரு இன்னசென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து நல்லவங்க நினச்சிக்கிட்டு, நல்லவங்க மீன்ஸ் நம்ம ஒன்று இருக்கோம் நம்ம அப்படின்னு, ஆனால் அவங்களுக்கு அது புரிய வைக்கிற ஆள் வேணும். ஸோ புரிஞ்சால் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த பிளான். ஆனால் அந்த பழக்கடைக்காரருக்கு கூட ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாவாக காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார். நான் ஒரு கேரக்டர் எழுதுனா அந்த கேரக்டருக்கு வந்து ஃப்ளா இருக்கணும். அவங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம யாருமே வந்து எல்லா சதுலையும் கரெக்டாக இருக்க மாட்டான்ல. அதனால தான் பாலசரவணன் கேரக்டருக்கு வந்து கேஸ்டிசம் பேசும்போது அவ்வளோ தெளிவாக பேசுகிற ஒருத்தன் பெண்கள்னு வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு துருத்திடுவான், பிசுறு அடிச்சிடும். ஏன்னா அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லாரும் எல்லா அரசியலுமே கரெக்டாக பேச மாட்டோம். அதுக்கு யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லணும். இப்போ அன்புமே வந்து அதுக்காக உத்தமனான்னு கேட்டால் கிடையாது. அவன் ஈகோ இருப்பான் வந்தானே, அவன் போய் மாமனார் இதில் போய் கை அடித்த வந்தானே போய் டப்பா. ஸோ அந்த மாதிரி ஆனாலாக இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா எல்லோரும் ஃப்ளாவாக இருக்கணும், அவங்க திருந்துறாங்கல்ல அதை நான் மொமெண்ட்டாக மாற்றிடணும் அப்படிங்கிறது நான் அந்த மாதிரி பண்ணது பிளான். இப்போ நீங்கள் அந்த டைலாக் இல்லாமல் ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி 2 கேரக்டர்ஸ் நடுவில் ஒரு ஃபைட் வெடிக்க போகுது, அந்த ஈகோ ரொம்ப ட்ரிப்பாக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அது எழுதுறதும் ரொம்ப சேலஞ்சிங்னு எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் அந்த விருமாண்டி எனக்கு அடிக்கடி தோணும். விருமாண்டியில் வந்து கமல் வந்து போயிட்டு அந்த தென்னவன் கேரக்டர்கிட்ட பேசுறதுக்கு போவார். ஆக்சுவலி சமாதானம் பேச தான் போவார். அந்த சுச்சுவேஷன் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பெரிய ஒரு கலவரமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ஈக்குவலான மொமெண்ட் தான் இங்கேயும். ஒரு அவன் வந்து சாரி கேட்க போவான், சம்திங் ஏதோ ஒன்று பேச போவான், ஆனால் அதை வந்து தப்பாக புரிஞ்சுப்பார். ஸோ அதை எழுதுறது சேலஞ்சாக இருந்துச்சா இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறது சேலஞ்சாக இருந்துச்சா? இப்போ நீங்கள் கேட்கும்போது அது பயங்கர சேலஞ்சான சீன் தான் போல அப்படின்னு தோணுது எனக்கு. என்னென்னா அதை நான் எழுதிட்டேன், அவ்வளோதான். ஓகோ சார், இதை முன்னாடியே பேசியிருந்தா அடுத்த இன்டர்வியூவில் விரும்மாண்டி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆரம்பிச்சிடலாம் போல். இல்லை நான் அவ்வளோ இதான் என்னென்ன கேரக்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 கேரக்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எழுதும் பொழுது இவன் இப்படி தான் பிகேவ் பண்ண போகிறான். ஒன்றே ஒன்று தான் நான் வச்சுருந்தேன், தினேஷ் அண்ணன் டைம் பாம். ஏன்னா அந்த வீட்டில் நினச்சா வீட்லேயே அடிச்சுக்க வச்சுருக்க முடியும் 2 பேரையும். 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த சீக்வன்ஸ்லேயே ஒரு இன்டர்வல் பண்ணியிருக்கலாம். சண்டையை போட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளி இன்டர்வல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈகோனா என்ன, அது வெறும் கோவமாக முடிஞ்சிருக்கும். ஈகோனா என்னன்னா இவன் யாருன்னு எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு தெரியும், அதுக்கப்புறமும் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான். தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கும்போது ஆப்வியஸாக இப்போ ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பொண்ணு வேணும். ஸோ அப்போ அவன் தான் இறங்கி போயாகணும். ஆனால் இவருக்கு வந்து பாசம் இருக்குது, ஆனால் ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியல. கூட வேறு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேறு இருக்காப்புல. ஸோ அந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, தினேஷ் அண்ணா ஒரு டைம் பாம் மாதிரி வச்சிடணும், என்ன நேரத்தில் வேணாலும் வெடிக்கும். ஹரிஷ் கல்யாண் வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டா, ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற கிரிக்கெட்டரு அங்கேயே இருக்க வைக்கும். இல்லைன்னா அப்போ கூட நான் வரலடா நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிரிக்கெட்டர் இருக்குல்ல, அப்படி இல்லாததுனால அங்கே இதாகிட்டே இருக்கும். ஸோ தினேஷன் டைம் பாமாகவும் பாதிக்கப்பட போகிறது ஹரிஷ் கல்யாணாவும் வச்சு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். எந்த செகண்டில் வெடிக்குதுங்கிறத சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து வெடிக்கணும், இது காரணமாகவே இருக்கக்கூடாது. கடைசியில் பார்த்தா அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமை வச்சு அங்கே அடிக்க போய் இங்கே வந்துடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணதான் அந்த இது. ரொம்ப நான் பாராட்டுற ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னன்னு கேட்டால், சமூகத்தில் இருக்கிறது தான் ஒரு படம் பிரதிபலிக்குது, அது எல்லாருமே ஒத்துக்கும். ஆனால் அதை எவ்வளோ பெர்சன்டேஜ் காட்டணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இதில். அது அந்த குடி விஷயத்தில் ஜென்சன் திவாகர் கேரக்டர், கொளிஞ்சி கேரக்டர் மட்டும்தான் அதில் குடிக்குது. தினேஷுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பொண்டாட்டி விட்டுட்டு போனப்போ அதுக்கு இதுக்கு அப்படின்னு, இல்லை வேலை விட்டு வரும்போது நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை பாலசரவண அன்பும் யங்ஸ்டர்ஸ் தான், அவங்க வரும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பாரில் சந்திச்சுக்கலாம், ரொம்ப பரவலாக காமிச்சா தப்பெல்லாம் கிடையாது. அதை தவிர்க்கணும்னு முடிவு பண்ணி அது குடிக்க ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கேரக்டர் போதும்னு நீங்கள் முடிவு பண்ணது இன்டென்ஷனாக பண்ணது? அது இன்டென்ஷன். என்னென்னா கனாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட குடிக்கிற சீனே இருக்காது. அது எங்களுக்கு என்னென்னா, நானும் குடியால் பாதிக்கப்பட்டவன். அதாவது என் குடும்பம் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். குடிச்சிட்டு வந்தால் அன்றைக்கி என் வீடு இருக்குல்ல, இதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி இருக்காதோ, இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போதோ என் குடும்பம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நான் வந்து பயங்கரமாக அது ஒரு ட்ராமாக்குள்ளே போன ஒரு ஆள். நான் எப்படி ஜாதிக்காக இது பண்ணுறோமோ அதே மாதிரி எனக்கு குடியும் அதே இதுதான். ஸோ எனக்கு ஒருத்தவங்க குடிக்கிறத க்ளோரிஃபை பண்ணுறதோ அதை நார்மலைஸ் பண்ணுறதுல நீங்கள் என்ன பூமர்னு நினச்சா கூட பரவாயில்ல, என்னையை கேட்டால் குடித்தா தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் அதனால் நிம்மதி இழந்திருக்கேன். நான் அதனால் எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா கிட்டத்தட்ட இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 5 வயசு கம்மியாக கூட இருக்கலாம். எங்கள் அம்மா நார்மலாக இருக்கிறத விட 5-6 வயசு நான் கம்மியாக கூட ஆகிருக்கலாம். நான் எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் நாள் என்னவோ அதுக்கு அடுத்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா நான் எங்கள் அப்பா அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா, இல்லை என் குடும்பம் எங்கள் சர்க்கிளில் என் ஊரில் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துட்டா நம்ம வந்து இந்த சொல்லுவாங்கள்ல நான் சோஷியல் ட்ரிங்கர்னு, அதெல்லாம் ரொம்ப வலிக்கும்.
எல்லாரும் சொல்கிறாங்க சோஷியல் ட்ரிங்க் தானே, குடிச்சா என்ன தப்பு, செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் பார்வையிலேருந்து பார்த்தா நான் அந்த விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டேன். அங்கே நான் அக்ரெசிவாக இருப்பேன். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப பொலைட்டாக சொல்லிட்டு போயிட்டீங்க. இதை நான் வேடிக்கை பார்த்தவன்ட்டு இவ்வளோ தான் வரும். நான் பாதிக்கப்படாதவன். ஆனால் குடி விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டவன். நான் எடுத்தால் ரொம்ப அக்ரெஷனாக எடுப்பேன், இல்லைன்னா அந்த டாபிக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ட்ராமா. இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதிட்டு ஈவன் செந்தில் கேட்ட மாதிரி இந்த கிளைமேக்ஸ் அப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கிற யோசனை இருந்திருக்கும். இதை யாராவது இது வேண்டாமேன்னு யாராவது, அதாவது இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண வேண்டியவங்க, தினேஷோ ஹரீஷோ அல்லது தயாரிப்பாளரோ யாராவது இதில் ஏதாவது மாற்றம் கேட்டதாக மாற்றம் செய்யப்பட்டதா? ஆக்சுவலாக என்னென்னா அது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவுமே வரல. எல்லோரும் இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸ்கிட்டருந்து இந்த மாதிரி வரலை, மேக்ஸிமம் வரலை. ஆனால் சில ரைட்டர்ஸ் அவங்க பார்த்த அந்த பார்வையில் யோசிக்கும்போது ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு இது வந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த படம் எழுதும்பொழுது அவங்ககிட்ட தான் கொடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், இது கரெக்டாக இருக்கா, பொலிட்டிக்கலாக இது கரெக்டாக இருக்கா, இல்லை நான் நல்லதாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூட அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, அவங்க வந்து அதுதான் நான் நம்ம ஸ்கிரிப்ட் தானே ஸ்ட்ராங் ஆகுது கடைசியாக. எண்ட் ஆஃப் த டே எனக்கு தானே நல்லது நடக்க போகுது, எதுக்கு இந்த குறை கூட வச்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஓகே இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் மாற்ற முடியாது, இதுக்கப்புறம் நான் இது பண்ண முடியாது, இன்னொன்று இதை நான் நம்பி தான் இறங்கினேன். ஸோ இதுக்கு நிறைய நல்லது கெட்டதை நான் எடுத்துக்க ரெடி. இப்போ அடுத்த படம் நான் ஒன்று எழுதுனேன்னா இதை யாரெல்லாம் அந்த பார்வையில் பார்த்தாங்களோ அவங்ககிட்ட கொடுப்போம். அவங்க பர்செப்ஷன் என்னன்னு செக் பண்ணோம்னா அதுவும் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். ஒவ்வொரு கிரியேட்டருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க கூட பர்சனல் கனெக்ட் இருக்கும். இந்த படத்தில் கதைக்களம் அதை தாண்டி உங்களுக்கு கூட பர்சனல் கனெக்டான விஷயங்கள் ஏதாவது கதையில் இருக்கும்? கதைக்களம் ஆமாம், திட்டக்குடி என் ஊர் தான், திட்டக்குடி, தொழுதூர், பெண்ணாடம் அந்த ஏரியா அது ஒரு கனெக்ட் இருக்குது. அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் எனக்கு பயங்கரமான கனெக்டு, அந்த இது எல்லாமே. மற்றபடி எனக்கு கேரக்டர்ஸ் தானே கேட்குறீங்க? கேரக்டர்ஸ் ஆகட்டும் சொல்லிட்டார். அதான் தினேசன்லேருந்து காளி வெங்கட்லேருந்து அசோதையிலேருந்து அன்பு சஞ்சனாவை தவிர மீது எல்லாமே என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அவங்க மட்டும் கொஞ்சம் ஃபேண்டஸியாக எழுதிட்டேன். ஐ மீன் நான் லவ் போர்ஷன்ஸ் அந்த போர்ஷனை தான் நான் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் வந்து என்னைய இது சொல்லிட்டாங்க, இன்னும் டக்குன்னு வந்த உடனே லவ் பண்ணிட்டாங்க, 2 பேரும் பார்த்தாங்க, உடனே லவ் நடந்துச்சு, ஓகே சினிமேட்டிக்காக அப்படி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை என் முன்னாடிலாம் என்னை வந்து ஒரே நாள் அன்னைக்கு என்னையவே பாருங்க, ஒரு நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த 6ஆம் மாதம் இதாகிடுச்சு. அதெல்லாம் நடக்குங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சைட்டில் வர்றது தான். எனக்கு புரியல, அதுக்கு ஏன் காரணம் எதிர்பார்க்குறீங்க? எதனால் லவ் பண்ணலாம் காரணம் சொல்லணுமா என்ன? இல்லை எங்களுக்கு வரல, அதனால கேட்டேன். அப்போ ஆதங்க அது. ரப்பர் பந்து வந்து 15 ரூபாய் இருக்கிறப்ப நடக்குது. ரப்பர் பந்து 35 ரூபாய் வந்ததுக்கப்புறமும் 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்லாம் அவங்க 2 பேருமே சந்திச்சுக்கலையா? ஹைப்போதெட்டிக்கல் தான், பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் போயிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் என்னன்னா பெரும்பாலும் வந்து அப்போ சச்சினுக்கு தான் ஃபேன் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து கங்குலி காட்டியிருந்தீங்க. நான் கங்குலியோட தீவிரமான ஃபேனு, பயங்கரமாக கூஸ்பம்ஸ்லாம் வந்தது. அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்றது என்னைய கேட்டு எனக்கு வந்து கங்குலி ரொம்ப பிடிக்கும். ஒரு டீமையே ஒரு கெட்டான அமையத்திலிருந்து இன்னைக்கு அந்த நேரத்தில் அவர் ஒன்று சில விஷயங்கள் இளைஞர்களுக்கு அவர் வந்து அந்த யுவராஜ் சிங், ஜஹீர் கான் மாதிரியான இப்போ 2011 ஜெயிச்ச அந்த டீமே, அங்கேருந்து பில்டான அந்த டீமு அந்த ஒரு ரிடம்ஷனாக பார்க்குறேன். அந்த நேரத்தில் அவர் போல்டாக அவ்வளோ பண்ணார்ல, எனக்கு இவங்க பசங்க சின்ன பசங்களை வச்சு நான் போய் ஒன்று பண்ணுறேன், நாட் வெஸ்ட் சீரியஸ்லாம் எனக்கு இன்னமும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்தியா பண்ண எல்லாமே நமக்கு இன்னைக்கு நடக்கிற வேர்ல்டு கப்பை விட பெரிய விஷயமா இருந்தது. கார்பால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நீ பேட் போட சொல்லுவாங்க. அந்த பேட் போட்டிருக்கும் போது அவரால் கரெக்டாக பால் அடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நீ பேடை கழட்டி தூக்கி போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக விளையாடுவார். இது வந்து இன்டென்ஷனாக வச்சதா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது சிம்பாலிக் ஏதாவது ரீசன் இருக்கா சார்? 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரப்பர் பால் பிளேயருக்கு திடீர்னு பேடு கட்டி அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது ஒன்று. இன்னொன்று அந்த நேரத்தில் அவர் பேடை மட்டும் கழட்டி போட்டிருக்க மாட்டார், ஈகோவையும் கழட்டி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் டிலீட் பண்ணி இது வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்ச சீன் ஏதாவது? காலியான மெயினான இன்டென்ஷனாக அந்த சீன் முடிஞ்சிடும். பாலசரவணன் வந்து நான் ஒன்று அண்ணனை தான் பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிடுவார். இந்த பையன் போயிட்டு காளியானுங்கன்னே பார்த்துட்டு இருப்பான். அவர் வெளியில் பாவமாக போயிட்டு இருப்பார். இப்படி பார்த்துட்டு திரும்புவார். பாலசரவணன் பார்த்துட்டு ஏன்டா என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னே அந்த பையன் திரும்பி கேட்பான். தர்ணி சார் கால் பண்ணார். எப்பா நான் தர்ணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னா எப்பா கில்லி எடுத்தான்லப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சேனே, தமிழ் தானே நீ அப்படின்னு, ராம சார் அப்படின்னு பார்த்தப்பா உன் படம் பார்த்தப்பா, என்னப்பா என்ன பண்ணி வச்சிட்ட அப்படின்னு, என்னப்பா குட்டி கில்லி பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னாரு. எனக்கு பயங்கரமாக ஐயோ என்ன சொல்கிறீங்க கில்லியா? ஆமாப்பா பார்க்க குட்டி கில்லி மாதிரியே இருந்தது, பரபரன்னு போச்சுப்பா அப்படின்னு சொன்னார்.